இப்போ அந்த சூப்பை குடிச்சு பார்ப்போம் என்ன எப்படி இருக்கு. நல்லா இருக்கும். சுட சுட குடிச்சிங்கன்னா அந்த நெஞ்சு தடுமலுக்கும் நல்ல இது வந்து ஒரு நல்ல ஒரு சூப் இந்த இதில் இந்த பருப்பு மற்றது இந்த தேங்காய் பால் இதெல்லாம் சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட்டாக தருது வாங்குதில்ல. அப்போ இதை நீங்கள் வடிவாக செய்து சாப்பிடுங்க. இதில் வீடியோ இது தொடர்ந்து உங்களுக்கு இந்த வீடியோ வரும். பெஸ்ட் சூப் இது தொடர்ந்து வரும். நீங்கள் பார்த்து வடிவெல்லாம் செய்து சாப்பிடும், எல்லாருக்கும் செய்து கொடுங்க. ஓகே பாய். பாருங்கள், இந்த முருங்கை இலையை வந்து இவ்வளவு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட விட்டு முருங்கை இலையை அவிக்கணும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு அவிங்க. இந்த இதுக்கு முதல் போடக்கு இதில் தான் உப்பு போடுறோம், கல் உப்பு போட்டு வேறு ஒன்றும் போடாமல் நல்ல வடிவாக அவிங்க. ஒரு 5 minutes அவிங்க மூடி. ஓகே, முருங்கைக்கீரை பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்த உடனே அவிஞ்சோன்னா இந்த இதுக்கு தேவையான சாமான் ஒரு கொஞ்சம் இஞ்சி, ஒரு ஃபுல்லாக தேவையான உள்ளி, உங்களுக்கு அளவாக தேவையான உங்கள் உரைப்புக்கு தேவையான பச்சை மிளகா, உரைப்பு கூட போடுறாங்க சின்ன குடிக்காது பச்சை மிளகா, அதில் சேர்த்தா கொஞ்சம் கருவேப்பில்லை. ஓகே, இவ்வளோ தான் இதுக்கு போட்டு கொஞ்சம் நேரம் அவிய விட்டுட்டு அவிய விட்டு இதை எடுத்து என்ன செய்யணும், ஃபைனாக அரைக்கணும். ஓகே, அரைச்சி போட்டு தான் அதை மிக்ஸ் பண்ணணும். அரைச்சி போட்டு காட்டுறேன் என்ன செய்கிறேன். ஒரு படி கையளவு மல்லி இல்லை கொரியண்டர் போட்டு அப்படியே ஆற வச்சிங்கன்னா சரி. கொஞ்சம் கொரியண்டரை போட்டு அப்புறம் கொதிக்க வைக்கக்கூடாது. சுடு தண்ணியில் போட்டுட்டு முருங்கைக்கீரையோட மிக்ஸ் பண்ணி போட்டு விடுங்க. ஒரு 2 minutes ஆற விட்டுட்டு அப்புறம் அரைச்சா சரி. இதுதான் முருங்கங்கீரையும் பச்சை மிளகாயும் கொரியண்டரும் இஞ்சியும் வெள்ளைப்பூடும் போட்டு அவிச்சு போட்டு அடித்து வச்ச பேஸ்ட், முருங்கைக்கீரை பேஸ்ட். ஓகே, வந்து தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் வந்து ஃப்ரோசன் பூவை எடுத்து அப்படியே சுடு தண்ணியில் போட்டுட்டு அப்படியே அடித்து வச்சுருக்கு. இதில் வடிக்கையில் இந்த சூப்புக்கு வடிக்காமல் போட்டால் கடிப்பட நல்லா இருக்கும். நல்லா அடித்து தான் போடணுமா, சும்மா பூவை போடக்கூடாது, வடிவ அடித்து போட்டு போடணும். தேங்காய் பால் முருங்கைக்கீரையும் எல்லாம் போட்டு அவிச்ச தண்ணி, இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி தான் சூப் செய்யணும். தண்ணியை எரிஞ்சிடாதீங்க, இதில் நிறைய சத்து இருக்கா. இப்போ இந்த சூப்புக்கு இந்த இங்கே பாருங்கள் 2 சர இந்தளவு 2 சர பருப்பு போடுங்க, மைசூர் பருப்பு. ஓகே, மைசூர் பருப்பு போட்டு அதுக்கு நல்லா தண்ணி விட்டு கழுவி போட்டு தண்ணி விட்டு நல்லா அவிக்க வேணும். பருப்பு பாருங்கள் இப்படி அவிஞ்சு கொண்டு வரைக்க இந்த இவ்வளோ கணக்கில் வெங்காயம் போட்டு வெங்காயத்தை போடுங்க. பருப்புக்கு போட்டு வேறு ஒன்றும் போடாதீங்க. அப்படியே பருப்பை இன்னும் கொஞ்சம் அவிய விடுங்க. ஓகே, பருப்பு கரையணும். இந்த பருப்பு வந்து அவிஞ்சு நல்லா இப்போ நல்லா அவிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் கடைஞ்சி விடுங்க. கொஞ்சம் நல்ல பருப்பு வந்து கூலாக வரும். சரிதானே? இப்படி கடைஞ்சி விடைக்க இதுக்கு இந்தளவு மஞ்சள் போடுங்க. மஞ்சளை போட்டுட்டு இனி மஞ்சள் போட்ட பிறகு இதுக்கு தேவையான சாமான் இந்த தண்ணி இருக்குல்ல, இதுக்கு முருங்கைக்கு அவிச்ச தண்ணி வடித்து வச்சுருக்கிறோம், அந்த தண்ணியை விடுங்க. ஓகே, தண்ணியை விட்டு பருப்புக்கு ஏற்ற அளவு உப்பு போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, ஆல்ரெடி முருங்கைக்கீரையில் உப்பு இருக்குது, அதெல்லாம் ஒரு அளவாக உப்பை போடுங்க. சரிதானே? அந்த உப்போட சேர்த்து நீங்கள் சூப் கட்டி போட்டாலும் சரி, இல்லாட்டி ஒரு கொஞ்சம் அரைக்கரண்டி அஜினமோட்டை போடுங்க அந்த டேஸ்ட்டுக்கு. அதையும் போட்டுட்டு பிறகு நீங்கள் அடித்து வச்ச பால் இருக்குல்லோ, இந்தாங்க தேங்காய் பாலை விடுங்க. தேங்காய் பாலையும் விட்டு முருங்கைக்கீரை இந்த பேஸ்ட்டுக்கு அதையும் போடணும். முருங்கைக்கீரை பேஸ்ட்டையும் போடுவோம். முருங்கைக்கீரை பேஸ்ட்டையும் போட்டு என்ன செய்யணும்னா கொஞ்சம் நல்லா அவிய விடணும். பாருங்க, இது வந்து இந்தளவு இப்படி கலரில் வரும். சரிதானே? இந்த கலரில் வந்த பிறகு மூடி என்ன செய்யுங்கன்னா அவிய விடுங்க. ஒரு 5 minutes அவிய விடுங்கன்னா காணுமா இந்த கலரில் இருக்கும். இதுதான் முருங்கைக்கீரை சூப். இருக்கும் ஒரு 5 minutes அவிய விடுங்க. இந்த இப்படி கொதித்து வந்தோன்னா ஒரு 2 கொதி வந்தோன்னா என்ன செய்யுங்கன்னா இதுக்கு கடைசியாக கொஞ்சம் பெருங்காயம் போடுங்க. இந்த பெருங்காயமும் அதோட நாங்கள் தேசிப்புளியும் விட்டு நல்லா தேசிப்புளியும் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு இறக்குனீங்கன்னா சரி. அதோட இந்த சூப் அளவு முடிஞ்சிடும். மற்ற இந்த சூப் குடிக்க என்ன செய்யுங்கன்னா இந்த பாருங்கள் கொஞ்சம் சோறு போடும், கணக்கை போடக்கூடாது. அந்த பவுலுக்குள்ளே கொஞ்சம் சோறு போட்டுட்டு சரி, அந்த கொஞ்சம் சோறை போட்டுட்டு அதோடு சேர்த்து இந்த சூப் இருக்குது தண்ணி இந்த கட்டத்தில் இருக்கணும். இந்த கட்டத்தில் இருக்கிற சூப்பை இது விடுங்க வடிவாக. ஏன் சோறு போடுறோன்னா இந்த கொஞ்சம் சோத்தோட கழுக சோறு கடிப்படைக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.